என்ன பண்ற? கண்ணாடி தொடக்கிறேன் சார். ஒரு வாங்க இந்த பக்கம் வாயா. சுத்தமா தொடக்கலாம் தெரியாது சார். ஒண்ணுமே தெரியாது. அழுக்கு பண்ணிட்டு வாங்க இந்த பக்கம். நல்லா தொடச்சு. நல்லா தொடச்சு. இந்த பக்கம் வாயா. சாவுகராச்சி. இங்க சிங்க வேற போட்டாங்க. இந்த பக்கம் வாயா. தொடச்சாச்சு சார். காசு ஒண்ணு போயா. சார் கை சார். காசு சார். கை சார். காசு சார். கை விடுங்க சார். காசு வேணாம் சார். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ பன்னாட்டு வெங்கதான் அண்ணாட்டு தென்னாட்டு வெங்கதா அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா டட்டனக்கட டட்டனக்கட அஜத் அஜத் அண்ணாத்த ஆடுறார் ஐ ஐ ஐ அங்க அங்க சக்கர ஜங்க அண்ணாத்த ஆடுறார் பெரிய பிரபுதேவா நினைப்பா உனக்கு? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு வேலை செஞ்சு பழைக்க கூடாது? இப்படியே ஆடிட்டு இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முரளி கிடைச்சுதானே? ஓகே, அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பண்ணிட்டு போயிட்டீங்களே, என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க. நம்ம தலைவரே போயாச்சு, நான் அனாதைங்கதான். என்ன எங்க கூட்டம்? எதுக்கு எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? கை கொடுங்க சார். முருகண்டா வாத்தியார் போனது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே, மறைச்சிட்டீங்க. நீங்க சொன்னா நீ அழுதுற வேண்டியதான் கண்டா சொல்லல. இப்ப மட்டும் அழுலையா? ரிஷி சார், டாக்டர் சார், எனக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரிஷி டாக்டர் எப்படி கூப்பிடுறத? பரவாயில்ல, ரிஷினே கூப்பிடுங்க. தப்பு செஞ்சவங்க அதை உணர்ந்தாலே போதும். நீங்க என்ன மன்னிச்சுடுவீங்க, ஆனா தேவி என்ன மன்னிக்க மாட்டா, எனக்கு தெரியும். பப்ளி மாஸ், ஒண்ணு யாராவது கோச்சுக்க முடியுமா? அதையும் நான் எப்போ மறந்துட்டேன். நீ கவலையே படாத, உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கேயோ போற. இப்ப முதல்ல வீட்டுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். ஐயோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பசிஞாபம் வந்துருச்சு. 2 நாளா சாப்பிட்டு. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது ரிஷி? எப்படி இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே வா. இந்த கீரம் தானே வேணாங்கிறது. லவ்வாக எத்தனை நாள் சுத்துறது? ப்ரமோஷன் கிடையாதா? அநேகமா நம்ம 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பே கிடையாது. எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்தை பத்தி சொல்றியா? என்ன நீங்க? நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறியா? எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது. ரிஷி, நான் சீரியஸா பேசுறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். அப்ப இத்தனால தேவி தேவின்னு உருகுறது, ஹோட்டல் பீச்சில் சுத்துறது? தேவி, நான் ஒண்ணும் சும்மா சுத்தல. பீச்சுக்கு வந்ததுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துருக்கேன். தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு டிஃபன் வாங்கி தந்திருக்கேன். இது வரைக்கும் எல்லி 5 கிஸ் கொடுத்துருப்பேன். அதையும் வேலை கழி திருப்பி தந்துடுறேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாளும் போர் அடிக்காம நல்ல கம்பெனி கொடுத்ததுக்கு ஏதாவது டிப்ஸ் ஒன்னாலும் கழி தரேன். ஒன்னு நம்பி என் மனசு பறி கொடுத்தனே, எனக்கு நல்லா வேணும். போ, கடல்ல வந்து சாகலான்னு பாக்குறியா? உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே. ஒண்ணு வேணா உனக்கு கவலை இழக்காம போச்சா? நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை முடிச்சு போய் நினைச்சியா? நான் அந்த அளவுக்கு கோழை இல்ல. நீ நாம என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. கோவிச்சுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன ஏமாத்தலாம், ஆனா நான் உன்னை ஏமாத்தக்கூடாதா? முட்டாள் முட்டாள். இன்னைக்கு ஏப்ரல் 1. பரவாயில்லையே, என்ன ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிருக்க போல இருக்கு. பிள்ளையாருப்பா, நான் உன் தம்பி மாதிரி. நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். நீ தான் ஏற்பாடு செய்யணும். உன்னை ஏன் நம்ப இருக்கிற, என்ன பண்றியோ என்னமோ. எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அம்மா இல்ல, நான் அனாதை. அப்படி சொல்லாதப்பா. ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாதை இல்ல. நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். முரளிகண்ணா, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி.
உனக்கு புரியுதா மாதிரி சொன்னா பொண்ணான வாய்ப்பு, நழுவ விட்டுறாத. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்ன குரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுறுத்தணும் எப்படி? உன் டென்ஷன் உனக்கு, என் டென்ஷன் எனக்கு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன். இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாட அழைப்பது மிஸ்டர் முரளி. குரு ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டி வேண்டுகிறேன். நல்லா இருப்பா. ஏன்பா இவ்வளவு லேட்டு? காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு. ஃபிளைட் லேட்டுப்பா. அப்படியா? சரி, நீங்க முதல்ல போய் உட்காருங்க. நான் முரளியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு முரளி? வேணாம், என்னால் பாட முடியாது. என்ன விட்டுருங்க. முரளி, என்ன சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு பாடு முரளி. நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவன் வந்து அங்க உட்கார்ந்துருக்கான். என்னால பாட முடியாது குரு. யாரு? என் அப்பா. இங்க வந்திருக்காரா? எங்க இருக்காரு? அந்த ஃப்ரண்ட் ரோல சூட் போட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் தான். முரளி, நல்லா பார்த்து சொல்ல. உண்மையிலேயே அவர்தானா? அவனே தான். என்னால பாட முடியாது ரிஷி. எனக்கு இந்த பாட்டும் வேணாம், போட்டியும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். பேசாம என்ன ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணுங்க. முரளி, நீ பாடித்தான் ஆகணும். உன் அம்மா பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ எப்படி எல்லாம் வருவேன்னு அவங்க கனவு கண்டிருப்பாங்க. நீ இப்ப பாடாம போனீங்கன்னா அவங்க சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். உன்னால பாட முடியும். உன் அம்மா நினைச்சுக்கிட்டே பாடு. ஏன் சார், அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அவன் வாய்ஸுக்கு ஆஸ்கர் அவார்டே வாங்கி இருக்கணும் சார். இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்க யாரும் சொல்லலையே. நான் யாரா? ஒண்ணுமே தெரியாம இருந்தவனுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்து சகலகலா வல்லவன் ஆக்குறதே இந்த ரங்கராஜன் தான். இதெல்லாம் நானே சொன்னா தற்பெருமையா இருக்கும். ரொம்ப நேரமா சாரி. உட்காருங்க ப்ளீஸ். முரளி, இவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். காஃபி ஏதாவது கொடுத்தீங்களா? குடுத்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். சார், நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப பாப்புலரான பாடகரா இருக்கீங்க. உங்களோட அபாரமான வளர்ச்சிக்கு யார் சார் காரணம்? நீங்க கேட்ட மாதிரி இன்றைய தினம் நான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதிச்சிருக்கேன்னு அதுக்கு முதல் காரணம் எங்க அம்மா. சின்ன வயசுல அவங்க கத்துக் கொடுத்த சங்கீதம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. இப்போ அவங்க உயிரோட இல்ல. அப்புறம் எனக்கு முதலாக மேடையில பாடுற வாய்ப்பு கொடுத்தது, அப்புறம் படத்துல முதலாக எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தது, என் வாழ்க்கையிலேயே இசை தீபம் ஏற்றி வைத்தது திரு MS விஸ்வநாதன் அவர்கள் தான். அப்புறம் என் வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்ல போனா மிஸ் தேவி, டாக்டர் ரிஷி. எல்லாத்துக்கும் மேல என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த முரளிய முழு மனுஷனாக்குன என்னோட வளர்ப்பு தந்தை டாக்டர் ரங்கராஜன் இல்லைன்னா இந்த முரளி இல்ல, அவனோட பாட்டும் இல்ல.